தரித்திருக்க நான் செய்ய வேண்டிய 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நன்றாய் தெரிந்த வேத பகுதியானதுனால கொஞ்சம் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தரித்திருக்க நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். முதலாவது, அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள். தரித்திருக்க நாம் திரும்பி வர வேண்டியது அவசியம். ஆண்டவர் சமூகத்தை விட்டு தூரம் போன நிலையை ஆண்டவர் சமூகத்தில் முதல்ல நான் ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கிறேனா என்பதை நான் பார்க்கணும். திரும்பி வரணும். திரும்பி வாருங்கள். ஆண்டவர் அதை தான் கேட்கிறார், நீ திரும்பி வா. எரேமியா 31வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அழுகையோடு விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். வருவார்கள், அழுகையோடு வருவார்கள். அப்படி வரவங்களை நான் எங்க கொண்டு போய் நடத்துவேன் தெரியுமா? தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத. எந்த பகுதியை விட்டு திரும்பணும், திரும்பி வரணும். புரியும்படி சொல்லுகிறேன். பெத்லகேமிலே பஞ்சம் உண்டானது. நகோமி பெத்லகேமை விட்டு எங்க போயிட்டாங்க தெரியுமா? மோவாபுக்கு போயிட்டாங்க. பெத்லகேம்ல தரித்திருக்கிறவர்கள் உண்டு. தேவ சமூகத்தில் தரித்திருக்கும் போது சில நேரத்தில் ஒண்ணுமே இருக்காது. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்த இயேசுவுக்கு பசி உண்டான போது அப்பம் ஒன்றும் இல்லையே. தேவ சமூகத்தில் 40 நாள் மோசே இரவும் பகலும் எப்படி இருந்தாரோ? புசியாமலும். அப்ப அங்க என்ன கர்த்தர் கொடுக்கல? சாப்பாடும் கொடுக்கல. சில நேரத்தில் பிரசனத்தில் தரித்திருக்கிறது இப்படிதான் இருக்கும், ஒண்ணு இருக்காது. அப்படி ஒண்ணு இல்லாததுதான் என்னாச்சு அப்படின்னா, நகோமி எங்க போயிட்டாங்க? மோவாபுக்கு போயிட்டாங்க. நகோமிக்கு வாயெடுத்து ஆண்டவரை பத்தி பேசுறம்மா. மருமக்கள்கிட்ட யாரை பத்தி தான் சொல்றாங்க? ஆண்டவரை பத்தி தான் சொல்றாங்க. ஆனாலும் இந்த தரித்திருக்க கூடாம போயிட்டாங்க. ஆமே, பஞ்சகாலம். மற்ற ஜனங்கள்லாம் தரித்திருக்கிறார்கள். நமக்கு பெத்லகேமிலே நகோமியை தவிர வேற யார தெரியும்? சிலர் எங்களுக்கு ஒருத்தரையும் தெரியாது. கரெக்ட். என்ன வாஸ்? போவாச தெரியும். போவாசும் மோவாவுக்கு போனாரா? இல்ல, அவரும் தரித்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இருக்கிறது அவர் சமூகமானால் கர்த்தர் என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. ரூத் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இப்படி திரும்பி வா. மோவாப் தேசத்துல இந்த அம்மா மோவாப் தெய்வத்தை வணங்கல. யாரதான் வணங்கிட்டு இருக்கிறாங்க? கர்த்தரை தான் வணங்குறாங்க. ஆனா எங்க போயிட்டாங்கன்னா சமூகத்தை விட்டு போயிட்டாங்க. நம்ம கேட்டிருப்பாங்கல்ல. ஏன்னா ஆண்டவர், அதாவது ரூத் உம்முடைய தேவன் தான் என் தேவன் என்று சொல்ற அளவுக்கு ரூத்துக்குள்ள ஆண்டவரை பத்தி ஃபீட் பண்ணி இருக்கிறாங்க நகோமி. அப்போ ஆண்டவர் மேல நல்ல நம்பிக்கை உள்ளவங்க, ஜெபிக்கிற எல்லாம் ரைட்டு தான் நினைக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணி இருப்பாங்க? ஆண்டவரே மோவாபுக்கு போறேன், என்னை காத்துக்கொள்ளும். மோவாபுக்கு போறேன், காத்துக்கொள்ளும். ஆண்டவர் மோவாபுக்கு போனே சொல்லல. நம்ம கொஞ்சம் அடம்பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், விட்டுருவாரு. அப்ப நமக்கு வாசல் ஓப்பன் ஆனது மாதிரி இருக்கும். ஓப்பன் ஆனது நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? கர்த்தர் எனக்கு வாசலை திறந்த அவர் சாட்சி கூட்டவரை வைப்போம், விருந்தே வைப்போம். ஆனா போய் அடி மேல அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாக்கு அதான் புரியல. அதனால திரும்பி வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? சர்வ வல்லவர் எனக்கு கர்சப்பை கட்டளையிட்டார். நான் ஆண்டவரை நம்பி தான் போனேன். நம்பி போகலப்பா, பம்புல போனேன். நீ ஆமே, நான் போறேன் ஆண்டவர், நான் போறேன்ப்பா, எனக்கு காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும். நேரா போயாச்சு. அங்க போய் அங்க லைஃப் எல்லாம் வேதம் சொல்லுகிறது. அதுக்கு 5வது வசனத்தில் அவள் தனித்தவளானாள். தனித்தவளானாள். அதாவது ஒரு அடி விழுந்ததுமே அவள் திரும்பி இருக்கணும். புருஷன் இறந்தாச்சு, 2 பிள்ளைங்க இல்ல. ஆனா இதே நேரத்தில் பெத்லகேம்ல பாருங்க, இன்னும் ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் கிடைக்கல. ஆனாலும் தரித்திருக்கிறான் போவாஸ். தரித்திருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீ திரும்பி வா. கர்த்தர் சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு திரும்பி வருவதல்ல, கர்த்தர் சந்திப்பார் என்று நம்பிக்கையோட
இளைய குமாரனுக்கு தகப்பன் வஸ்திரத்தை, மோதிரத்தை, பாதரட்சியை கொடுத்து விட்டு அவனை அழைத்துக் கொண்டு வரவில்லை. அவன் திரும்பி வந்த போது ஆயத்தமாக்கப்பட்ட அத்தனையும் அவனுக்கு கொடுக்கிறார். நீ திரும்பி வா, அப்படி திரும்பி வா அழுகையோடு. நகோமி அழுகையோடு தான் பெத்லகேமுக்குள்ள என்றானாங்க. என்ன யாரும் நகோமின்னு சொல்லிராதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. ஆனா அவளுக்கே தெரியல, அவ திரும்பி வந்தது எங்க தெரியுமா? அப்பா சமூகத்துல. அப்படி வந்ததுனால அந்த கூடாரத்தில் இருந்துதான் பின் நாட்களிலே தாவீது வந்தான். அந்த தலைமுறையில தான் தாவீதின் குமாரனாய் இயேசு வந்தான். எனவே நீங்கள் திரும்பி வாருங்கள். எரேமியா 31வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். 12வது வசனம், அவர்கள் வந்து சீயோனின் உச்சி, சீயோன் அவருடைய சமூகம், அந்த உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான அது நீ வா, நான் தண்ணீரை தாரேங்கிறார். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் திருப்தி. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்புங்கள். ஆண்டவரே, நாங்க மோவாபில் இருந்தாலும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ நினைச்சிட்டே திரும்பு. இளையகுமாரன் பன்றி கூட்டத்தின் நடுவில் இருந்து தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் நினைத்தானாம். நினைச்சிட்டு விடல, அவன் எழுந்தான், தகப்பனிடம் திரும்பினான், என்னை ஆலயத்துக்கு திரும்பி வர பண்ணினார். இரண்டாவதாக, கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருங்கள். எசேக்கியேல் 47:2 வாசியுங்கள். அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, அவர் என்னை புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருங்கள். மோசேயை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வைத்தார். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 36 முதல் நீங்கள் பார்க்கும்போது, வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். மேகம் எழும்பும் போது பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும். தேவ நடத்துதல் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 2-3 வாரங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஒரு விசை கூட சொல்லுகிறேன். என்னாகும் 14வது அதிகாரத்துல தேவனுடைய கோபம் இஸ்ரவேலர் மேல் மூலம். ஒன்னு ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்துக்காய் காத்திருப்பதுக்கு பதிலாக இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 40வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அதிகாலமே அவங்க எழுந்து நாங்கள் பாவம் செய்தோம் அறிக்கையிடுறாங்க. அடுத்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி, அப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா ஆண்டவர் இப்போ போகல. போவோம் என்று சொல்லி அவர்கள் மலை உச்சியிலே ஏற துணிந்தார்கள். மோசே சொல்றாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் ஈரார். 44 ஆனாலும் அவர்கள் துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானும் மலை உச்சியில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை துரத்தினார்கள். இப்ப இவங்க கையில என்ன இருக்குன்னா வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா கூட யார் இல்லைன்னா கர்த்தர் இல்லை. அதனாலதான் கர்த்தருடைய நடத்துதல் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லி துணிஞ்சிராதீங்க. நடத்துதலுக்காய் காத்திருங்கள். நடத்துதலுக்காக இயேசுவால கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணீரை ரசமா மாத்தினார்ல, அந்த தண்ணீரை ரசமா ஆண்டவர் நினைச்சா எப்ப வேணாலும் மாத்தலாம்ல. ஆனாலும் என் வேலை வரவில்லை என்று வெயிட் பண்ணாரு. பாத்தீங்களா? அந்த நடத்துதலுக்காக வெயிட் பண்ணணும். யாக்கோபு, அதான் நாம் கொஞ்சம் முன்னாடி கேட்டோமே, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் செய்தி கேட்டதும் போதும், என் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உடனே வண்டியில ஏறி உட்காரல. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 46:1 முதல், யாக்கோபு பெயர்செபாவுக்கு போனான். பெயர்செபா எதுக்கு போனான்? அவங்க அப்பா ஆராதித்த இடம், அவங்க தாத்தா ஆராதித்த இடம், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற இடம். ஆண்டவர் சமூகத்துல போய் வெயிட் பண்ற எதுக்கு தெரியுமா? தேவ நடத்துதலுக்காக. அந்த ராத்திரியிலே கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். 2வது வசனம் 3வது வசனத்துல, நான் உன் தேவன்,
உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். 4வது வசனம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அப்படி சொன்னதுக்கு பிற்பாடு 5வது வசனம், அதற்கு பின்பு யாக்கோபு பிரயாணம் புறப்பட்டான் பெயர்செபாவில் இருந்து. அது வரைக்கும் வெயிட் பண்றான். வண்டி இருக்குன்னு சொல்லி வண்டியில ஏறி போகல, டிக்கெட் இருக்குன்னு சொல்லி பிளைட் ஏறல. அப்பா ஓகே சொல்றாரா? இன்னைக்கு வெறும் வார்த்தையை மட்டும் வைத்துட்டு தேவ நடத்துதலுக்கு காத்திராம அவசரப்படுகிறோம். கோலை பிடித்து கொண்டு முதல்ல அடிங்கிறார், அடிச்சார். 2வது கோலை பிடித்து கொண்டு நில்லுங்கிறாரு. ஜனங்களும் சத்தம் போடுறாங்க. சரியா காதுல விழலையோ என்னமோ தெரியல, மோசே அடிச்சிருவார். இந்த நடத்துதல் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆளை திரும்பி வர பண்ணியாச்சு. அவர் என்னை புறப்பட பண்ணி. ஆண்டவர் சமூகத்தில் அவசரம் காட்டாதிருங்கள். அநேக காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போவதற்கு அது பெரிய காரணமா இருக்கிறது. ஆண்டவர் நீங்க நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு நடத்துதல் இல்லையா? தரித்திருங்க. நாள் போனது, காலம் போனது. காத்திருக்க வைக்கிற கர்த்தரை கவலைப்படலைன்னு நாம எங்க கவலைப்படணும்? ஒன்றை மட்டும் மனதில் எழுதி கொள்ளுங்கள், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் அவர் நெறிந்த நாடலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். காரீரு என்னேச தீபம் நடத்துமே நடத்துமே, வேறொரு இல்லை, வேரோளி இல்லை, வீடும் தூரமே நடத்துமே, நீர் தாங்கின் தூர காட்சி ஆசி. எத்தனை பேர் கேட்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஓராடி மாட்டும் என் முன் காட்டுமே. ஓரடி மாட்டோமோ? ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சிடணும். இந்த வாரத்துல வச்சிடணும், இந்த மாசத்துல வச்சிடணும். காத்திருக்கிறேன். கிருபை தான். அதாவது இந்த பாடல், பழைய பாடல், வீட்டுல போய் ஜெபமா பாடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக ஒருத்தன் கர்த்தரை பார்க்கிறான், அவனை விட்டுருவார் நினைக்கிறீங்க? அவன் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு அடி காட்டு, காட்டியாச்சு, வச்சாச்சு, அடுத்து இன்னொரு அடி காட்டு. என் இருதயம் இந்த வார்த்தையை ஜெபமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அடி காட்டுங்க. அடுத்த ஸ்டெப் எங்க எடுத்து வைக்கணும்? நீர் தாங்கி தூர காட்சி. விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்து. ஓரடி மட்டும், ஓராடி மட்டும் ஓரடி மட்டுமோ. திரும்பி வாருங்கள். அவர் நடத்துதலுக்கு காத்திருங்கள். 3வது, அவரை அளக்க விடுங்கள். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் கரம் ஓங்கி இருக்கட்டும். 3வது வசனம், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு. நாம் அளக்கவே கூடாது. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படி ஒரு ஜெபம் இருக்கிறது.
8, 9 வசனங்கள். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாது. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார்கள். நீங்க அளங்க. கர்த்தர் முதல்ல அளக்கும் போது அது கணுக்கால் அளவுதான். அவர் அளக்க கூடுது. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான். நீச்சல் ஆழ வேண்டும் வேண்டும்ங்கிறோம், ஆனா முதல்ல இப்படிதான் அளக்கிறார். ஈசாக்கு வர 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 அப்படிதான். நம்ம அவசரப்பட்டு அந்த நூலை நாம வாங்கிடக்கூடாது. நூலை அத்துரும். நாம நூலை வச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை என்னை இப்படி ஆசீர்வதி, அமுக்கி குலுக்கி உன்னை குலுக்குறவா, என்னை இப்படி ஆசீர்வதியும், என்ன அப்படி. நீங்க அளக்காட்டு. அந்த தூதன் அளந்ததும் எசேக்கியேல் போய் தூதனை பார்த்து இவ்வளவு தானா கேட்கல. 1000 முழம் அளந்ததும் எத்தனை அளவா? அளக்கதை பார்த்தா பெருசா இருக்கு. எத்தனை முழம்? 1000 முழம். சொல்லும் போதே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், சொல்லும் போதே அப்படி இருக்கு. ஆனா கிடைக்கிறது ஒரு படி மண்ணா, நாளைக்கு இல்ல. அதாவது வீட்டை திறந்து பார்த்தா அந்த அவங்க இருந்த பட்டணம் வனாந்தரம் ஃபுல்லா எதால நிரம்பி இருக்கு? மண்ணால. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தா கொஞ்சம். முறுமுறுக்காதீங்க, கொஸ்டின் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களை எதுக்கு நேரா நடத்தும் தெரியுமா? அப்ப தாழ்ச்சி இல்லாத கானானுக்கு நேரா. எசேக்கியேல் கொஸ்டின் பண்ணல. கொஸ்டின் பண்ணிடாதீங்க. அப்பா அவர் அளக்கட்டும். நூல் என் கையில ஒரு நூல், அவர் கையில ஒன்னு. அவர் அளக்கிறார். 1000 பின்னாடி போற. அடுத்த 1000 அளக்கிறார். நீ அளக்காதே. இந்த வார்த்தையை நீ அளக்காதே என்று சொல்லும் போதே ஆண்டவர் எழுத வைத்த காரியத்தை நம்ம எப்படி அளக்கிறோம் தெரியுமா? ஒன்று, எனக்கு என்ன கிடைத்தது? நம்ம அளக்கிறது எனக்கு என்ன தருவீர், எனக்கு இப்படி செய்தது என்ன? துன்மார்க்கர் நன்றாய் இருக்கிறார்களே, நம்ம அளக்கிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கு மறந்தாரோ, வாக்குத்தத்தங்கள்லாம் அற்று போயிட்டோ, நம்ம அளக்கிறது. அளக்காதீங்க. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடைமா? எசேக்கியேல் அளந்திருந்தானா சொல்லி இருப்பான். ஒண்ணு ஆமான்னு சொல்லி இருப்பான். இல்ல இல்ல, நீங்க அளங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். அவர் கையில, நம்ம குடும்பத்துல நூல் அவர் கையில இருந்தா, நூல் அவர் கையில இருந்தா நம்ம தனியா நிக்க விடவே மாட்டா. அவரை கூடவே நினைப்பார். எனவே 104வது சங்கீதம் 28வது வசனம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவர் கை ஓங்கி இருக்கட்டும். 4வது, கர்த்தரை நம்பி முன் செல்லுங்கள். 1000 முழம் அளக்கிறான். என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் என்று 3வது வசனத்தில் இருக்கிறது. பின்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் என்று 4வது வசனத்தில் இருக்கிறது. அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. தண்ணீர்ல இறங்குறார். கடக்க பண்ணினார்னா அதுக்குள்ள இறங்குறார். தண்ணீர்ல யாரை நம்பி இறங்குறார் பாத்தீங்களா? நடத்துகிறவரை நம்பி. ஆண்டவர் ஆண்டவருடைய நடத்துதல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை மட்டும்தான் நம்பணும். உலகம் சொல்லும் முங்கிட்டு இருக்குன்னு சொல்லும். இல்ல, கர்த்தர் நடத்துகிறார். தண்ணீரில் அமிழ்த்தினார் என்றல்ல, தண்ணீரை கடக்க பண்ணினார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தரை நம்பி மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு
முன்பாக செல்லுகிறார். இந்த மேக ஸ்தம்பம் நமக்கு முன்னாக போகும்போது என்ன வனாந்திரத்துல நடத்துகிறாரு, என்ன மாறா கிட்ட கொண்டு வராரு, என்ன சூர் வனாந்திரத்துல சுத்தம் பண்றாரு. இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. அவரை பார்த்துட்டு அளந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இக்கரையிலும் அக்கறையிலும் ஏதாவது இருக்குதான்னு இந்த எசேக்கியேல் கண்ணை திருப்பி பார்க்கவே இல்லை. அவர் பார்த்தது மொத்தம் 3 காரியம் தான். 1 தூதனை, 2 தூதன் கையில் இருக்கிற நூலை, 3வது தண்ணீரை. இதை விட்டு போக்கஸ மாத்தாதீங்க. விருட்சங்கள் உண்டாக்கப்பட்ட பிறகு அவரே கூப்பிட்டு காட்டி தருவார். மனுபுத்திரனே, இவைகளை கண்டாயா என்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நம்பி கால் எடுத்து வை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே தேவன் உயர பண்ணுகிற தண்ணீரால பாதிப்பு உண்டாகாது. ஆமென். கர்த்தர் பிடியில் இருக்கிறவன் வாழ்க்கையில தண்ணீரின் அளவு அதிகரிக்கிறது என்றால் அது அவனை அமிழ பண்ணுவதற்கல்ல, அது அவனை உயர பண்ணுவதற்கு. ஜலப்பிரளயம் வந்ததல்லவா, ஜனங்கள் எல்லாரும் அழிந்தார்கள் அல்லவா. நோவா எங்கே இருக்கிறான்? கர்த்தருடைய பிடியில் இருக்கிறான். ஆதியாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களிலே பார்க்கும்போது, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் எப்படி மாறுச்சு? அடுத்த வசனம், பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேழையானது ஜலத்துக்குள்ளல்ல, ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. இது 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே saved by water. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தண்ணீரால நாங்க அழிஞ்சோன்னு. ஆனா அவர் பிடியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தண்ணீரால நாங்க காக்கப்பட்டோம், இந்த அக்கினியினால நாங்க காக்கப்பட்டோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எதனால உயர்த்தப்பட்டாங்க? அந்த அக்கினிக்கு பிறகுதானே. நான் யார் பிடியில் இருக்கிறேன்? அப்பா சொல்லிதான் இந்த கால் எடுத்து வைக்கிறேன். தண்ணீர் அளவு கூட தான் செய்யும். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கை படகு அதற்குள்ளல்ல, அதற்கு மேலதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறதுனால 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் இருக்க 5வது ஒரு முக்கியமான காரியம், நீ போதும் என்று அவரிடம் சொல்லாதே. என்ன போதும் தெரியுமா? எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இப்படி மட்டும். அதாவது கடக்க முடியாததா இருந்துச்சு. 47:5 அங்கே நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியாது, கடக்க முடியாதுன்னு வரும்போது நம்ம எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? போதும், போதும், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன ஒரு தேவ மனுஷன் உண்டு. யார் தெரியுமா? எலியா. ஏன்னா தாங்க முடியல. ஏற்கனவே 3 வருஷம் ஒழிச்சிருந்தாச்சு. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏசபேல் கொலை செய்வேன்னு நிக்கிறான், வெறியா இருக்கிறான். நல்ல புரிந்து, கடக்க முடியாதது என்கிற நிலை வந்ததும் 6வது வசனம், அவர் என்னை நோக்கி. இதுக்கு முன்னாடி ஏதாவது வசனத்துல அவர் என்னை நோக்கின்னு இருக்கா? என்னை கடக்க பண்ணினார், கடக்க பண்ணினார் இருக்கும். ஆனா என்னால நீ முடியலன்னு வரும்போது அவர் என்னை நோக்கி. ஆமென். எனக்கு முடியலன்னு வந்தா அவர் என்னதான் பார்ப்பார். எனக்கு நீ முடியல வந்துட்டு, மனுபுத்திரனே இதை கண்டாயா? இவர் எதை பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? கடக்க முடியாததை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா அவர் எதை காட்டுறார் தெரியுமா? அடுத்த வசனம், அவர் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான இந்த விருட்சங்கள் எதனால வந்துச்சு? தண்ணீரினால. இந்த தண்ணீரின் அளவு பெருகினதும் எசேக்கியேலுக்கு என்ன பண்ண முடியல? கடக்க முடியல. ட்ரை பண்ணா மூச்சு முட்டிடும். சில மூச்சு முட்டுற அளவுக்கு சில காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் எதை காட்டி தருவார் தெரியுமா? உன்னை எந்த இடத்துல அடக்கம் பண்ண போறாங்கன்னு. மனுபுத்திரனே இதை கண்டாயா?
நதியோரத்திலே இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான, இந்த திரளான விருட்சம் எப்படி வந்தது? தண்ணீர் அங்கே வந்ததினால். தண்ணீர் அங்க வர காரணம் என்ன? நீ அவர் சமூகத்திலே நின்றதினால். சமூகத்தில் திரும்பி வாங்க, அப்பா கிட்ட திரும்பி வாங்க, தரித்திரங்கள், அவர் நடத்துவார். அவர் கையில ஒரு நூலை வச்சிட்டு இருக்கிறார். அந்த நூலு உன் ஆயுளை குறைப்பதற்கான நூல் அல்ல, உன் சம்பாத்தியத்தை குறைப்பதற்கான நூல் அல்ல, உன்னை பெருக பண்ணுவதற்கான நூல், உன்னை வளர பண்ணுவதற்கான நூல். இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால் சமூகத்தில் தரித்திருங்கள். பலத்தால் இனி முடியுமா? சான்ஸே கிடையாது. பராக்கிரமத்தினால ஆண்டவர் சொல்லுங்க, என்னுடைய ஆவியினாலே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீர் அவர் சமூகத்திலே நான் ஊற்றுவேன். அப்பா சமூகத்தில் இந்த தண்ணீர் ஊற்றப்படும். அந்த தண்ணீரினால் என் வாழ்க்கை ஆரோக்கியப்பட்டு பிழைக்க போகிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால், இந்த வார்த்தை எங்களுக்கு இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் தந்த தயவுக்காக நன்றி. நாங்கள் நம்புகிற எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியான தேவ நதியினாலே நீர் பாய்ச்சுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் தரித்திருந்து அப்பா இந்த தண்ணீரால் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வைத்து ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டு என நம்புகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கை தண்ணீர் நிறைந்த தேவ நதினா நிறைத்து அப்பா செழிப்பாக்கி தானியத்தை விளைவித்து உமக்கு சாட்சிகளா எல்லாரும் சொல்லணும். அந்த தண்ணீர் வந்ததினால், அவரால், பரிசுத்த ஆவியானவரால், எங்கள் தேவனால் எங்களுக்கு இந்த காரியம் கைகூடி வந்ததென்று இந்த பிள்ளைகளை சாட்சியாய் சொல்ல வைப்பீராக. இயேசுவே, நீர் எங்களில் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரை ஆட்கொள், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.